ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுறலாம். இதோட கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நாம் இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த விழுதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி இலைனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.